இல்ல தமிழகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலேயும் திமுக ஆட்சியில இருந்த மாதிரியே இப்ப தொடருதே தவிர எந்த மாற்றமும் நடக்கல. ஆனால் நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுல மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா அந்த பெண்களோட சிறப்பு பிரிவுக்கு சிங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் அந்த துறைகளை யூனிஃபார்மை மாத்திருக்காங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல திமுகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 3 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. அதனால மாற்றம் எங்க நடந்திருக்குன்னா பேர் வைக்கிறதுல மாற்றம், யூனிஃபார்ம்ல மாற்றம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். ராஜினாமா செஞ்சுட்டு போறாங்க. இது தொடர்பா அதிமுக, இல்ல அதுல மாற்றமே இல்லைங்க. இல்லைன்னா ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு எப்படியாவது எம்எல்ஏக்களை அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அந்தந்த கட்சியில நடக்கிற ஒரு குழப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இவ்வளவு குறைவான காலத்துல ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டிய சூழல் என்ன? அப்ப ஒன்று இவங்களோட ஆதரவு இல்லாம இவங்களோட அழுத்தம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால புதிதான ஒரு கட்சி, புதிதான அரசாங்கம், ஆனா குதிரை பேரத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறது மட்டும்தான் இப்ப பண்ற ஒரே வேலை.